अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वलौ शिअना लरफ़अनाहु बिहा वलाकिन्नहु अख़लद इलल अर्दि वत्तबअ हवाहु इला आखिरिहि ஸதகல்லாஹுல் அலியில் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு வரலாற்று பின்னணியை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுகின்ற பொழுது அந்த மனிதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கின்றன, தன்னுடைய மனசாட்சி தவறு என்று கூறக்கூடிய ஒரு விதத்தில் அந்த மனிதன் அதை பின்பற்றாது தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் நடப்பதின் காரணத்தினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றது என்பதை சார்ந்த ஒரு வரலாற்று பின்னணியை எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவான். வலௌ ஷிஅனா லரஃபஅனாஹு பிஹா, நாம் நாடி இருந்தால் நம் அத்தாட்சிகளை கொண்டு அவனை உயர்த்தி இருப்போம். வலாக்கின்னஹு அஹ்லத இலல் அர்தி வத்தபஅ ஹவாஹு, ஆனால் அவன் இவ்வுலக வாழ்க்கையை சதமென மதித்து தன்னுடைய இச்சைகளையே அவன் பின்பற்றக்கூடியவனாக இருந்தான். இப்படி தன்னுடைய இச்சைகளை பின்பற்றக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய உதாரணம் ஃபமஸலுஹு கமஸலில் கல்பி, அவனுக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? நாயை போன்று. இன் தஹ்மில் அலைஹி எல்ஹத், அதை நீர் விரட்டினாலும் நாக்கை தொங்கவிட்டு செல்கின்றது. அதே போன்று அவு தத்ருக்குஹு எல்ஹத், அதை நீர் விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்க விடுகிறது. ذَلِكَ مَثَلُ الْقَوْمِ الَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا, இதுவே நம் வசனங்களை பொய்யென கூறக்கூடிய கூட்டத்தாருக்கு ஒரு அழகிய உதாரணமாகும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி ஃபகுஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன், ஆகவே அவர்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறும் பொருட்டு இத்தகைய வரலாற்று குறிப்பை நபியே நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லுங்க அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுறான். இந்த குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்களில் ஒருவன்தான் பல்கம் இப்னு பாகூரா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த வணக்கசாலியாக இருந்தான். ஆரம்பத்தில் ஒரு சிறந்த ஒரு வணக்கசாலி. அவன் என்ன ஒரு பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹு தாலா உடனே என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த வணக்கசாலியார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அணிக்கும் எதிரணிக்கும் நடக்கக்கூடிய அந்த போரின் போது காலையில் பல்ஆம் இப்னு பாகூரா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அணியில் இருப்பதனால தான் போரில் அவர்களுக்கு கை ஓங்குகிறது, வெற்றி கிடைக்கிறது என்று எதிரிகள்லாம் நினைச்சாங்க. ஏன்னா அவருடைய பிரார்த்தனை அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர் அந்தஸ்தை பெற்றதாக இருந்துச்சு. அதனால் எதிரிகள் இவர் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் இருக்கிறதுனால தான் வெற்றிகள் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லி எதிரிகளுடைய அந்த நினைப்பாக இருந்துச்சு. அதனால் நாம் வெற்றி அடைய வேண்டுமையானால், அந்த எதிரிகள் நினைச்சாங்க நாம் வெற்றி அடைய வேண்டுமையானால் அவனை தங்களுக்கு சாதகமாக பிரார்த்தனை புரிய செய்ய வேண்டும். அதுக்கு என்னென்ன இது பண்ணணுமோ அதுக்குண்டான வழிகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைகள் அந்த எதிரி படையினர்களிடத்தில் என்ன செஞ்சு நடைபெற்றுச்சு.
அப்படி நடைபெற்ற பொழுது அவர்கள் எடுத்த முடிவு பண முடிச்சுகள் மற்றும் பொருளாதாரங்கள், அதாவது தங்கம், வைரம், வைடூரியம், காசு பணங்கள், இப்படி இதை கொண்டு அவருடைய மனதை மாற்றிவிடலாம் என்பதாக எண்ணிய நிலைமையில அவருடைய மனசு என்ன செய்யப்படுகின்றது? மாற்றி அமைக்கப்படுகின்றது. பண முடிச்சுகள் மற்றும் அனைத்து விதமான பொருளாதாரத்தை கொடுத்து எப்படியோ ஏமாற்றி தங்கள் வழிக்கு அந்த பல்ஆம் இப்னு பாகூரா அவரை கொண்டு வந்து விட்டாங்க. பல்ஆம் இப்னு பாகூரா என்ன செய்கின்றார்? எதிரிகளுக்கு சாதகமாக துஆ செய்ய, பிரார்த்தனை செய்ய ஒப்புக்கொண்டான். அப்பொழுது அவனுடைய மனசாட்சி எச்சரிக்கை விடுக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றியதால் அல்லவா இவ்வளவு மகத்துவம் பெற்றாய், அவ்வாறு இருக்க அவர்களுக்கு எதிராக எவ்வாறு நீ பிரார்த்தனை செய்ய துணிந்து விட்டாய் என்று மனம் அபாய சங்கு ஒலித்தது. ஆனால் அதை அவன் மதித்தான் இல்லை. அதை அவன் மதிக்கலை. நமக்கு காசு பணம் வசதி வாய்ப்பு எல்லாம் கிடைச்சதுன்னா போதும் அப்படிங்கிற நினைப்பையில் என்ன செய்கின்றான்? அந்த பிரார்த்தனைக்கு ஒப்புக்கொண்டு மலை மீது உள்ள தன் வணக்க ஸ்தலத்திற்கு சென்று பிரார்த்தனை புரிவதற்காக வேண்டி தன்னுடைய கழுதையின் மீது ஏற முயல்கின்றான். ஆனால் கழுதை திமிருகின்றது, அவனை கொண்டு செல்ல மறுக்கின்றது, இணங்க மறுத்து விடுகின்றது. உடனே அந்த கழுதையை விட்டுவிட்டு கால்நடையாக சென்று பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி முற்படுகின்ற பொழுதுதான் அவனுடைய நாவு அந்த பிரார்த்தனை செய்வதற்கு எழ மறுத்து விட்டது. இளைக்கும் நாய்க்கு நாக்கு எப்படி தொங்குமோ அதே போன்று என்ன செய்கின்றது? அவனுடைய நாவு தொங்கி விட்டது என்பதாக இறைமறை வசனம் நமக்கு அழகிய ஒரு உபதேசத்தை தருகின்றது. அன்பானவர்களை, இதுதான் மனிதனுடைய அந்த நிலை என்பதை அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு நபியின் மூலமாக உபதேசிக்கின்றான். ஒரு மனுஷன் மனோ இச்சைக்கு பின்பற்றி இறைவனுடைய அத்தாட்சியை, இறை வாழ்க்கையை, இஸ்லாமிய வாழ்க்கையை புறக்கணித்து அந்த மனிதன் பொய்ப்பித்து செயல்பட்டால், தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றினால், தவறான வழியின் பக்கம் சென்றால் அந்த மனிதனுடைய முடிவு இதுதான். ஏன்னா கடைசியில் அந்த பல்ஆம் இப்னு பாகூராவுடைய அந்த நிலைமை எப்படி ஆச்சுன்னா, அவனுடைய நாக்கு நெஞ்சு வரையும் தொங்க ஆரம்பிச்சிருச்சு. எதுவும் பேச முடியாது, எதுவும் பிரார்த்தனை செய்ய முடியாது. அந்த நிலைமையில் அப்படியே அவனுக்கு மரணம் ஏற்பட்டது அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குற அன்பானவர்களை, இப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவின் பக்கம் நாம் ஆளாகிவிடக்கூடாது. அதனால் நம்முடைய மனசாட்சியை தொட்டு நேர்மையான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அது மகத்தான கண்ணியத்தை தரும் அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்றின் மூலமாக நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மையாக அமைய பெற்றிருக்கின்றது. அத்தகைய உயர்வான கண்ணியமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தையும், தவறான சிந்தனையின் பக்கம், தவறான செயல்பாடுகளின் பக்கம், தவறான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வை புறக்கணிப்பதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து உயர்வான வாழ்க்கையை ஈருலகிலும் நமக்கு வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.